ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழக முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய காலனி அப்படிங்கிற சொல் இனிமேல் வந்து பொது புழக்கத்தில் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி காவல்துறை சம்மந்தப்பட்ட பல்வேறு விதமான அறிவிப்புகளையும் வந்து வெளியிட்டிருக்காரு. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு இன்சல்ட் பண்ண மாதிரியும் இருக்கணும், பண்ணாத மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுட்டும் வந்து போயிருக்காரு. ஊர்ந்து தவழ்ந்து அப்படிங்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தையே அப்படிங்கிற மாதிரி வந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து சட்டப்பேரவையில் வந்து பேசியிருப்பார். அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பிற்படுத்தப்பட்டோர், காவல்துறையினர், சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்து நடந்துச்சு. அந்த விவாதத்தில் வந்து தமிழக முதல்வரான ஸ்டாலின் வந்து பல்வேறு அறிவிப்புகள் வந்து வெளியிட்டார். தமிழக அரசினுடைய சாதனைகளை வந்து விளக்கியும் வந்து பேசியிருப்பார். அப்போ வந்து அவர் காலனி அப்படிங்கிற சொல்ல வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரான சிந்தனை செல்வம் வந்து கோரிக்கை விடுத்திருந்தார். ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக, ஒரு தீண்டாமையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காலனி அப்படிங்கிற சொல் பொது வழக்கத்திலிருந்து நீக்கப்படும். காலனி அப்படிங்கிற சொல் வசை சொல்ல வந்து மாறி இருக்கிறதுனால அரசு ஆவணங்களில் இருந்து அது வந்து நீக்கப்படும். ஆதிக்குடிகளை இழிவுபடுத்துவது போல இந்த சொல் வந்து இருக்குது. அதனால் இந்த வார்த்தை இனிமேல் தமிழகத்தில் வந்து புழக்கத்தில் இருந்து நீக்கப்படுது, தடை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தார். இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாதிரி காவல்துறை சார்பில் பல்வேறு அறிவிப்புகளை ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர் நாளாக வந்து கொண்டாடப்படும். சிறப்பாக செயல்படும் காவலர்களுக்கு காவலர் நாளில் விருது வழங்கப்படும். காவலர்களுக்கு ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை வந்து உறுதி செய்யப்படும். ஊட்டி, தருமபுரியில் காவலர் குடியிருப்புகள் அமைக்கப்படும். விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய தீயணைப்பு மண்டலம் உருவாக்கப்படும். மேலும் காவல் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி அனைத்து காவல் நிலையத்திலையும் சிசிடிவி கேமராக்கள் உறுதி செய்யப்படும். கோவையில் 5 கோடி ரூபாய் செலவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு அமைக்கப்படும். காவல்துறையின் செய்தி மற்றும் ஊடகத்துறையை நிர்வகிக்கும் பொருட்டு புதிதாக ஒரு காவல் ஆய்வாளர் பதவி வந்து உருவாக்கப்படும். சென்னைக்கு ஆவடி, தாம்பரம் மாநகரங்களை தவிர மற்ற அனைத்து மாவட்ட மாநகரங்களையுமே பிரத்யேக சமூக ஊடக மையங்கள் வந்து உருவாக்கப்படும். சென்னை ஆயுதப்படையில் புதிய பணியிடங்களும் 250 காவல் ஆய்வாளர் பணியிடங்களும் உருவாக்கப்படும். அப்படின்னும் காவல்துறைக்கு 350 4 சக்கர வாகனங்களும் 50 நடமாடும் தடவியல் வாகனங்களும் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருந்தார். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் போகிற போக்கில் வந்து வம்பிழுத்துட்டு போனார். செஞ்ச நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு. யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வராது குழந்தை தமிழ் வரது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அமைத்து கொண்டிருக்கிறோம். அதை முற்றுங்க நீங்க ஊர்ந்து என்பதை மாதிரி தவறு. ஏன்னா வந்து ஜென்ரலாகவே எடப்பாடி பழனிசாமியை பற்றி சொல்லும் பொழுது சசிகலா தயவால் தான் அவர் வந்து சிஎம் ஆனார், சசிகலாவுக்கு காலில் விழுந்து அவர் வந்து தவழ்ந்து தான் வந்து சிஎம் ஆனார் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து திமுக தரப்புலேருந்து குற்றம் சாட்டிட்டு வந்திருப்பாங்க. அதே தான் வந்து போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. நன்றி.